கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த நபரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராஜேந்திரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பையில் 60,000 ரொக்கம் வைத்திருந்த இளைஞரை பிடித்து விசாரித்ததில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அஜித் என்ற அந்த நபர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததை ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவரை குளித்தலை காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 60,000 ரூபாய் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இது சாதாரண தேர்தல் கிடையாது என்றும் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக நேற்று கடிதம் எழுதியுள்ளார். அதில் பாஜகவுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாக்கும் நிலையான அரசை அளிக்கும் என்றும் 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தல் சிறப்பான எதிர்காலத்துடன் நம்மை இணைப்பதற்கான வாய்ப்பு என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தற்போது கோடை காலமாக இருந்தாலும் நாட்டின் எதிர்காலத்திற்கு இந்த தேர்தல் முக்கியமாக இருப்பதால் ஒவ்வொரு வாக்காளரும் காலையிலேயே சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நாட்டு மக்களின் நலனுக்காகவே அர்ப்பணித்துள்ளதை ஒவ்வொரு வாக்காளரிடமும் எடுத்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பெருமை வாய்ந்த பணியை விட்டுவிட்டு நாட்டு மக்களுக்கு நேரடியாக சேவையாற்ற முடிவு செய்ததற்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவை அடிமட்ட அளவில் வளர்த்ததற்கு தங்களது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மோடி தெரிவித்துள்ளார். சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஆதரவாக திருப்புவனம் பகுதியில் அவரது மனைவி ஸ்ரீநிதி சிதம்பரம் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மடப்புரம் காளி கோயில் மற்றும் மணிமந்திர விநாயகர் கோயில் ஆகியவற்றில் சாமி கும்பிட்ட பின் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கணவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவரது மனைவி அனுராதா வாக்கு சேகரித்தார். லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வீதி வீதியாக சென்று ஓட்டு கேட்டார். இதனிடையே விருதுநகரில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராதிகா அருப்புக்கோட்டை பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும் அதே பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்த போது நலம் விசாரித்து கைகுலுக்கினர். திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறையிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்ததால் நைனா நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். எனவே நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கும் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கும் உத்தரவிட வேண்டும் எனவும் ராகவன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் சார்பில் அவரது வழக்கறிஞர் இமானுவேல் முறையிட்டதால் தலைமை நீதிபதி அமர்வு இன்று விசாரணை நடத்த உள்ளது. விழுப்புரம் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் எழுதியது போன்று போலி கடிதத்தை இணையத்தில் பரவவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் பாக்கியராஜ் களம் கண்டுள்ளார். இவரை வேட்பாளராக நியமித்ததற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்ததாக இணையத்தில் தகவல் பரவியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எழுதியது போன்ற அந்த கடிதத்தில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் தன்னிடம் ஆலோசனை மேற்கொள்ளாமல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதாக அதிருப்தி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் அதிமுக வேட்பாளரின் பெயருக்கு பின்னால் பொய்யான கல்வி தகுதியை குறிப்பிட்டு சுவரொட்டிகள் ஒட்டி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாகவும் இதனால் வெற்றி வாய்ப்பை பறிப்பதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.
ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சி.வி. சண்முகம் எழுதியது போன்று வெளியான கடிதம் போலி கடிதம் என்று கூறி அக்கட்சியின் வழக்கறிஞர்கள் தமிழரசன், ராதிகா செந்தில் ஆகியோர் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் சி.வி. சண்முகம் எழுதியதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் கடிதத்தில் உள்ளது பொய்யான தகவல் என்றும் அதை பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு வதந்தி பரப்புவதாகவும் அதிமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிவகங்கையில் தபால் வாக்கு அளித்ததை வீடியோவாக வெளியிட்ட சிஆர்பிஎஃப் வீரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள வேம்படியைச் சேர்ந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் சதீஷ்குமார் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இங்கு சிவகங்கை தொகுதி தேர்தலுக்கான தபால் ஓட்டு போடும் பணி நடைபெற்றது. காளையார்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தபால் ஓட்டு போட்ட சதீஷ்குமார் தபால் ஓட்டுச் சீட்டினை வேட்பாளர் படங்களுடன் யாருக்கு ஓட்டளித்தேன் என்பதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவின்படி காளையார்கோவில் காவல் நிலையத்தில் சிஆர்பிஎஃப் வீரர் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஓட்டளிக்கும் விவரத்தை வெளியிடுவது சட்டப்படி தவறு என்பதால் இதுபோன்ற செயல்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் ஆஷா அஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் சுயேட்சை வேட்பாளர் மன்சூர் அலிகான் திடீர் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் வாணியம்பாடியில் இறுதிக்கட்ட பரப்புரையின் போது பலாப்பழத்தை அறுத்து விற்பனை செய்து நூதன வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல் துணிக்கடையில் துணிகளை வாங்கியும் அவர் வித்தியாசமாக பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் குடியாத்தத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட போது மன்சூர் அலிகானுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக மன்சூர் அலிகான் சென்னை அழைத்து வரப்பட்டார். மூச்சு திணறல் காரணமாக கே நகர் பகுதியில் உள்ள KM மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வசிப்போர் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களித்துவிட்டு வரும் வகையில் இன்றும் 20ஆம் தேதியும் கோவை மற்றும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்று மற்றும் 20ஆம் தேதியில் மாலை 4:45 மணிக்கு சென்னை தாம்பரத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் விழுப்புரம், விருத்தாச்சலம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நாகர்கோவில் ரயில் நிலையங்கள் வழியாக 19ஆம் தேதி காலை 4:40 மணியளவில் கன்னியாகுமரிக்கு சென்றடையும். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து நாளை மற்றும் 21ஆம் தேதியில் இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடையும். இதேபோல் சென்னை எழும்பூர், கோவை இடையே இன்று மற்றும் 20ஆம் தேதியில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரில் மாலை 4:25 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் திண்டிவனம், சீர்காழி, பாபநாசம், தஞ்சாவூர், திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியே மறுநாள் காலையில் கோவையை சென்றடையும். மறுமார்க்கமாக கோவையிலிருந்து நாளை மற்றும் 21ஆம் தேதியில் இரவு 8:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாட்களில் எழும்பூர் ரயில் நிலையத்தை காலை 10 மணிக்கு சிறப்பு ரயில் வந்தடையும். தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் நகலை உடனடியாக தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த தலைமை தேர்தல் அதிகாரியின் உத்தரவை எதிர்த்தும் விளம்பரங்கள் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தில்தான் தொடர வேண்டும் என்ற விதிகளை எதிர்த்தும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விதிகள் முந்தைய தேர்தல்களில் பின்பற்றப்பட்டதா என விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்ததாகவும் பின்னர் கடந்த ஆண்டு